பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு காலை வேளையில உங்கள் மத்தியில இந்த படகில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுவது எனக்கு மிகவும் விருப்பம். என்ற வேதத்துல இயேசு கிறிஸ்து அங்கே மீனவர்கள் மத்தியில அநேக ஊழியத்தை செய்தார், படகில் ஏறி ஊழியத்தை செய்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு மிகவும் பிடித்த பகுதி, அங்கே பேதுரு என்ன செய்கிறார் என்றால் அவருடைய நண்பர்களோடு எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறார், அங்கே மலையை போட்டு முழுவதும் பிரயாசப்படும் போது அங்கே அவருக்கு எந்த பலனும் கிடைக்கல. அவருடைய பிரயாசத்துக்கு எந்த பலனும் கிடைக்கல. பகல் அவர் என்ன செய்கிறார், கரையோரத்துல வந்து மிகவும் கவலையோ வேதனையோட என்ன செய்கிறார், அங்க வலைய பழுது பார்த்து கொண்டு என்ன செய்கிறது தன்னுடைய எதிர்காலம் என்று மிகவும் கவலையோட இருக்கிறார். இந்த வேளையில அவர் வலையை பழுது பார்த்து கொண்டு அவர்களுடைய நண்பர்களோடு இருந்த போது அங்க இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வாரார். வந்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், வலைய என்ன செய், போய் போடு, வலைய போடு என்று சொல்லும் போது அந்த வார்த்தையை கேட்ட பேதுரு என்ன செய்கிறார், உடனடியாக சொல்லுகிறார், ஐயரே உடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன், வலைய போடு. அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவருக்குள் ஒரு விசுவாசம் வந்தது. பேதுரு என்றால் பாறை, சீமோன் என்றால் கேட்பது கீழ்ப்படிதல். இந்த கேட்ட உடனே தேவ வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். அவருடைய தேவ வார்த்தையை கேட்கிறார். இயேசு கிறிஸ்து என்றால் அவருக்கு அவர் வார்த்தையை கேட்ட உடனே வார்த்தையானவர் அவருக்குள் போன உடனே ஒரு கீழ்ப்படிவு உருவாகிறது. கீழ்ப்படிவு, வார்த்தைக்கு கீழ்ப்படிதலே தான் அவரை என்ன செய்கிறது, அந்த சோர்வில் இருந்து, அந்த தோல்வியில் இருந்து, பிரயாசம் இன்மையில் இருந்து அவரை காப்பாற்றுகிறது. அந்த கலக்கத்திலிருந்து அவர் என்ன செய்வோம், நாளைக்கு என்ன, இன்றைக்கு அங்கே பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லையே, இன்னும் நான் என்ன செய்வேன் என்ற நேரத்தில் அந்த பிரயாசத்துடைய பலனை கீழ்ப்படிவதன் மூலமாய் அவர் என்ன செய்கிறார், கற்றுக்கொள்கிறார். உடனடியாய் அதே வேலை, அதே படகு, அதே பேதுரு, அதே கடல். இந்த அவர் என்ன செய்கிறார், போய் போடுகிறார், திரளான மீன்களை பிடிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எதற்கும் பிரயாசப்பட்டு எதுவும் கிடைக்கல. அநேக நாட்களாய் என்னுடைய வாழ்க்கையில பிரயாசப்படுகிறேன், ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், எந்த பலனும் கிடைக்கல. கவலையோடு வேதனையோடு நீங்க காத்து இருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க, கீழ்ப்படியுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவருக்காக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். இதற்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறீங்க, அதுக்கு கீழ்ப்படியுங்க. வார்த்தையை இன்றைக்கு பிடித்து கொள்ளுங்க, வார்த்தையின்படி இன்றைக்கு ஒரு பிரயாசப்படுங்க. நிச்சயமா உங்கள் பிரயாசத்துக்கு பலன் இருக்கிறது. ஆயினும் அது வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஆயினும் மனுஷ வார்த்தைக்கு அநேக நேரம் கீழ்ப்படுகிறோம். நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவுகள் சொல்லும் போது உடனடியாய் கீழ்ப்படுகிறோம். ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அப்படியே ஆக கடவது. அவருடைய வார்த்தை அப்படியே செய்து முடிக்கும். அவர் சொன்னதை, அவர் சொல்லுகிறதை கரத்தினால் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அன்றைக்கு இழப்பின் மத்தியில் பேதுருக்கு அற்புதம் செய்த கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். திரளான மீன்களை பிடிக்க பண்ணுவார். பாருங்க, கடல்ல திரளான மீன்களை பிடிக்க பண்ணுவார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் தேவ வார்த்தை விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். இதே படகு இப்படியான ஒரு இடத்துல கலியாவில சீடர்கள் அங்கே ஆரம்பத்தில் அங்கங்க இருக்கிறாங்க. இயேசு வரார். இயேசு வந்து என்ன செய்கிறார், அங்க சீமோன் அதையாக இப்படி என்ன செய்கிறார், வாங்க
என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த படகு, வலைகள், தாய் தகப்பன் எல்லாம் அந்த வேலைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருக்கு பின் செல்கிறார்கள். பின்பற்றுகிறவன் தான் சீசன். அந்த காரியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை பின்பற்றினார்கள் என்று நீங்களும் நானும் பின்பற்ற ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் பின்பற்றுவீர்களாக இருந்தால் நிச்சயமாய் உங்களுக்கு பலன் உண்டு. எதையெல்லாம் நீங்கள் விட்டு விட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றினீங்களோ அந்த சீசன் அவனைத்தான் அப்போஸ்தலன் என்று அழைத்தார் ஆண்டவர். அவன்தான் ராஜ்யங்களை ஆளக்கூடியவனா என்று இருந்தான். அவன்தான் அநேகரை போஷிக்கிறவன். இன்றைக்கு நீங்களும் ஆண்டவருடைய அடிச்சுவட்டை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் சில வேளைகளை பல காரியங்கள் பிடித்து வைத்திருக்கலாம். ஆண்டவருக்காய் அவைகளை விட்டு விடுங்க. விட்டுட்டு ஆண்டவருக்கு பின் செல்லுகிற ஒரு சீசனாய் மாறுங்க. அழகான கடல், எல்லா வலைகள் எல்லாம் வைத்துட்டு கப்பல் எல்லாத்தையும் கட்டிட்டு வேலைக்காரர் ஓய்ந்து இருக்கிறாங்க. இந்த வேளையில் நாங்கள் இந்த வீடியோவை செய்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்குற உங்களுக்கு இது ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் அமையும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.